வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு மாதம் ரூ. 3000 வரப்போகுதுன்னு சிஎம் விஜய் சார் ஒரு வாக்குறுதி குடுத்திருந்தாங்க. அந்த வாக்குறுதி எப்ப அமலுக்கு வரும்? இல்ல அமலுக்கு வந்துருச்சா? யார் யாருக்கெல்லாம் பணம் வந்திருக்கு? யார் யாருக்கெல்லாம் பணம் வராது? அதையும் பத்தி நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்ப தான் நீங்க முதல் தடவ பார்க்குறீங்கன்னா, இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா பரவி பேசப்பட்டிருக்க ஒரு விஷயம் என்னன்னா, 60 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாருக்கும் ரூ. 3000 பென்ஷன் குடுக்க போறாங்கன்னு சொல்லி பேச்சு நடந்துட்டு இருக்கு. இதுல ஒரு சில இது உண்மையான தகவல், ஒரு சில இது பொய்யான தகவல். எது உண்மை, எது பொய்ன்னு பார்ப்போம். டிவிகே அவங்களோட தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மூத்த குடிமக்கள், விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாத பென்ஷன் 3000 உயர்த்துவதாக டிவிகே வாக்குறுதி கொடுத்திருந்துச்சு. அதாவது ஏற்கனவே அவங்க ஒரு பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. 1000, 1500 வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மூத்த குடிமக்களும், மாற்றுத்திறனாளிகளும், விதவைகளும் வாங்கிட்டு இருக்காங்க. அதான் நாங்க 3000 மாத்துவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிக்கை சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க மேனிஃபெஸ்டோல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 60 வயசுக்கு மேற்பட்ட அனைத்து சீனியர் சிட்டிசனுக்கும் மாதம் 3000 வழங்கப்படும் என குறிப்பிட்டு உள்ளது. இத பத்தி தான் சோசியல் மீடியால இப்ப அதிகமா பேசுறாங்க. இந்த அனைத்து சீனியர் சிட்டிசனுக்கும் மாதம் 3000 கொடுக்க போறாங்க பத்தி தான் பேச போறோம். ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு. அடுத்த மாசத்துல இருந்து எனக்கு 3000 அக்கௌண்ட்க்கு வந்துரும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அது மிக மிக தவறானது. ஏன்னா தேர்தல் அறிக்கையில் ஒரு வாக்குறுதி இருப்பது வேறு, அதை அரசு முழுமையாக நடைமுறை விதிகளோடு செயல்படுத்துவது வேறு. இதுக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி பார்ப்பாங்க. ஏற்கனவே பென்ஷன் வாங்குறவங்களுக்கு மொத்தமா நிறுத்தி இது கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதுசா அப்ளை பண்ணணும். அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இத அவங்க கொண்டே வராம கூட போலாம். ஏன்னா அந்த ஃபார்மர் ஸ்கீமே அவங்க சொன்னதும் வேற செஞ்சாங்க. அதுவே பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இன்னும் இந்த மகளிர் உரிமை தொகை ஸ்கீமும் இன்னும் கொண்டு வரல. சோ இது ஒரு விஷயம் இருக்கு. சரி இப்போ 3000 எல்லாருக்கும் வந்திருக்கா? அதை பத்தி நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு தமிழ்நாட்டில் 60 வயதுக்கு மேற்பட்ட எல்லாருக்கும் 3000 வழங்கப்பட்டு வருகிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதிகாரப்பூர்வமான ஒரு ஆதாரம் இல்லை. அதே சமயத்தில் அவங்க சைடிலும் நாங்கள் இந்த மாதிரி 3000 போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணுங்க, இந்த மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு போட்டிருக்கோம், யார் யாருக்கெல்லாம் வரும், யார் யாருக்கெல்லாம் வராது, அந்த மாதிரின்னு டிவிக்கு கவர்மெண்டோ இல்லை விஜய் சார் சைட்லேருந்து எதுவுமே சொல்லவும் இல்லை, போடவும் இல்லை. அதனால நீங்கள் இந்த 3000 வந்துருச்சு, இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பரப்புற பொய்யான தகவலை நம்பி ஏமாறாதீங்க. இதுதான் நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு நடந்திருக்கிறது. வருங்காலத்தில் இந்த ஸ்கீம் அவங்க கொண்டு வந்தாங்கன்னா, அது உங்களுக்கு வெறும் 60 வயசு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பணம் வர மாதிரி கொண்டு வர மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன பார்ப்பாங்கன்னா, எலிஜிபிலிட்டி, அப்ளிகேஷன் ப்ராசஸ், பேமெண்ட் ஸ்டார்ட் டேட்டு, எக்ஸிஸ்டிங் பென்ஷன் பெனிஃபிட்ஸ், அதாவது ஏற்கனவே பென்ஷன் வாங்கிட்டீங்கன்னா அதில் எலிஜிபிலிட்டி இருந்துச்சுனாலும் இதில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா, எலிஜிபிலிட்டி இல்லைனா அந்த ஸ்கீம் உங்களுக்கு திருப்பி வருமா, இல்லை அந்த ஸ்கீம் மொத்தமாக நிறுத்தப்படுமா, இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் இருக்குது. இது சாதாரண விஷயம் இல்லை. சும்மா எடுத்தோ கவுத்தோங்கிற மாதிரிலாம் கிடையாது. எந்த ஸ்கீமுமே எல்லாமே பல பேச்சு, பல விசாரிப்பு எல்லாமே செஞ்சு தான் இந்த ஸ்கீம் கொண்டு வருவாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் நேரடியாக சொன்னேன், ஒரு 6லேருந்து 1 வருஷமாவது, நம்ம 6 மாதத்துலேருந்து 1 வருஷமாவது நீங்கள் காத்திருந்தால் தான் இதை பற்றி நமக்கு நியூஸ் வரும். அப்போ வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இதுதான் என்னுடைய கருத்து மக்களே. உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.